ஒடுக்கப்பட்ட மக்கள் வந்து தேர் இழுக்க வந்தப்போ, கொஞ்சம் உயர் ஜாதின்னு சொல்றவங்க வந்து தேர் இழுக்க விடல. அதாவது 2021ல நடந்ததா சொல்றாங்க. அப்போ வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, ராணுவம் இலங்கை ராணுவம் வந்து அந்த தேர் இழுத்துதாமா. அந்த ராணுவ வீரர்கள் வந்து இந்த தேர் இழுத்தாங்க. அப்போ தன்னை போல தமிழ் மொழி பேசுற ஒருத்தர் வந்து தேர் இழுக்க வரக்கூடாது. ஆனா வேற ஒரு மொழி பேசுற ஒருத்தர் வந்து ராணுவம் வந்து இழுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து ஜாதிய உணர்வுங்கிறது இருக்குன்னு தெரியுது. ஜாதிய உணர்வு இருக்கு, சாதி இருக்கு, யார் என்னென்ன ஜாதின்னு எல்லாருக்கும் தெரியுது. ஆனா ஜாதி சர்டிஃபிகேட் கிடையாது. நான் கேட்குற கேள்வி ஒண்ணே ஒண்ணு தான். ஜாதி சர்டிஃபிகேட் இல்லன்னா எப்படி வந்து அந்த ஊர்ல வேலைக்கு போவாங்க? இப்போ ஒரு படிக்கிற இடத்துலயோ, இல்ல வேலை செய்ற இடத்துலயோ அவங்களுக்கு வந்து இடஒதுக்கீடு இருக்கா? இல்ல இடஒதுக்கீடு இல்லாமலேயே அவங்க வந்து படிக்கிறாங்க, வேலைக்கு போறாங்களா? இப்போ நம்ம ஊர்ல வந்து இவங்க என்னென்ன ஜாதின்னு தெரியுது, சர்டிஃபிகேட் குடுக்குறாங்க.